நண்பர்களே, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா இன்றைக்கு நான் சொல்ல போற ஒரு சாதாரண உணவு உங்கள் எடை குறைப்பு பயணத்துக்கு உதவக்கூடும். அந்த உணவு என்னன்னு தெரியுமா? ஓட்ஸ். இப்போ நிறைய பேர் காலை உணவாக ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் ஒருத்தர் உடல் எடையை குறைக்கவும், சிலர் ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடுறாங்க. ஆனால் ஓட்ஸ் உண்மையிலேயே எடை குறைக்க உதவுமா? முதல்ல ஓட்ஸ் என்றால் என்னன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் ஒரு முழு தானியம். இதுல நார்ச்சத்து, புரதம், வைட்டமின்கள் மற்றும் உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக இதில் இருக்கும் நார்ச்சத்து தான் இதை மற்ற உணவுகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னா, சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுத்துரும். அதனால பிஸ்கட், சிப்ஸ், கேக், ஜங்க் ஃபுட் மாதிரி எது கிடைச்சாலும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா ஓட்ஸ் சாப்பிட்டா வயிறு நீண்ட நேரம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால அடிக்கடி சாப்பிடணும் என்ற உணர்வு குறையலாம். இதனால தினசரி எடுத்துக்கொள்ளும் கலோரி அளவையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனா நண்பர்களே, இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்டா எடை குறையாது. காலையில ஓட்ஸ் சாப்பிட்டு மதியம் பிரியாணி, இரவு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா எந்த பலனும் கிடைக்காது. எடை குறைக்கணும்னா முழு உணவு முறையையும் கவனிக்கணும். காலையில ஓட்ஸ் சாப்பிடலாம். அதோட ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை, பாதாம் அல்லது வால்நட் மாதிரி ஆரோக்கியமான பொருட்களை சேர்க்கலாம். ஆனா அதிக சர்க்கரை சேர்க்காதீங்க. சிலர் ஓட்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய சர்க்கரை சேர்த்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டா கலோரி அதிகமாகிடும். மேலும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். குறைந்தது 2.5 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது நல்லது. அதோட தினமும் 30 முதல் 45 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யணும். நல்ல தூக்கமும் ரொம்ப முக்கியம். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள். இன்னொரு விஷயம், ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஒரு வாரத்துல 5 கிலோ குறையும்னு எதிர்பார்க்காதீங்க. எடை குறைப்பு என்பது மெதுவான ஒரு பயணம். பொறுமையா தொடர்ந்து ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்றினாதான் நல்ல பலன் கிடைக்கும். அதனால நண்பர்களே, ஓட்ஸ் ஒரு மாயாஜால உணவு கிடையாது. ஆனால் அது சரியான உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் நல்ல வாழ்க்கை முறையோட சேர்த்து எடுத்துக்கிட்டா உடல் எடையை கட்டுப்படுத்த உதவக்கூடிய ஒரு நல்ல உணவு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம்.